ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல். நம்ம மாட்டு தொழிலில் வச்சு தான் மாட்டுப்பொங்கலை கொண்டாட போகிறோம். இன்றைக்கி பொங்கல் வச்சு செம்மையாக செலிப்ரேட் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். மாடெல்லாம் குளித்து ரெடியாக இருக்குது பாருங்கள். எல்லாம் ரெடியாக இருக்குது. இன்னும் மாடுக்கு மேக்கப் போடணும், அவ்வளோதான். கோலம் போட்டு ரெடியாக இருக்குது. வாங்க பொங்கல் வச்சிடலாம். ஹாய். ஏய் 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 சரி 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 ரைட் 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 சரி 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 உனக்கு தான் உனக்கு தான் உனக்கு தான் உனக்கு தான் சரி 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 சரி. ஏய் ஆய் 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 சரி. இங்கே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியும் பருப்பையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். பொங்கல் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஏலக்காய், முந்திரி, திராட்சை 3 ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா கரையிற வரைக்கும் கிண்டிக்கிடலாம். சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிரும். பொங்கல் வெந்துருச்சு. பொங்கலை இறக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு பொங்கல் மாட்டுக்கு தான். பொங்கலை நல்லா ஆற வச்சுக்கிறேன். ஆற வச்சுட்டு மாட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். இப்போ பொங்கல் நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு பொங்கல் மாட்டு கொடுத்துருவோம். வா. மாட்டுக்கு பொங்கல் கொடுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். பொங்கல் நல்லா இருக்கும்.